அனைவருக்கும் வணக்கம். கற்போம் வாருங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இதுவரைக்கும் நடைபெற்ற தேர்வுகள்லேருந்து 8 தொகையிலேருந்து என்னென்ன வினாக்கள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பிஜிடிஆர்பி 2019, 2022, யூஜிடிஆர்பி இதில் இருக்க வினாக்கள் பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். பிஜிடிஆர்பி 2019 முச்சங்கம் இருந்தது உண்மை என்பவர் காசு பிள்ளை. முச்சங்கம் இருந்தது உண்மை என்பவர் காசு பிள்ளை. ஐங்குறு நூற்றில் அந்தாதி தொடையில் அமைந்த பத்து எது? தொண்டிப்பத்து. ஐங்குறு நூற்றில் அந்தாதி தொடையில் அமைந்த பத்து தொண்டிப்பத்து. நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோர். இதில் யாரை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா கரிகாலனோட முன்னோர் சொல்லியிருக்காங்க. நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோர். மெய்கீர்த்திக்கு முன்னோடியாக அமைந்த சங்க நூல் பதிற்றுப்பத்து. மெய்கீர்த்திக்கு முன்னோடியாக அமைந்த சங்க நூல் பதிற்றுப்பத்து. முக்கார் சிறுதேர் முன்வழி விளக்கியது எது? குலை. முக்கார் சிறுதேர் முன்வழி விளக்கியது எது? குலை. கோப்பெருஞ்சோழன் புதல்வன் பிறந்த பின் வா என கூறி வடக்கிருக்க வேண்டாம் என்று மறுத்தது எவரை? கோப்பெருஞ்சோழன் புதல்வன் பிறந்த பின் வா என கூறி வடக்கிருக்க வேண்டாம் என்று மறுத்தது எவரை? பொத்தியார். சேர வேந்தருள் மிகுதியான பாடல்களை பாடியவர் பாலை பாடிய பெருங்கடுகோ. சேர வேந்தருள் மிகுதியான பாடல்களை பாடியவர் பாலை பாடிய பெருங்கடுகோ. 9 என்னும் எண்ணுக்கு தொண்டு என்னும் தொன்மையான தமிழ் பெயரினை பதிவு செய்துள்ள நூல் பரிபாடல். 9 என்னும் எண்ணுக்கு தொண்டு என்னும் தொன்மையான தமிழ் பெயரினை பதிவு செய்துள்ள நூல் பரிபாடல். அகப்பாடல்களில் வரலாற்று செய்திகளை இணைத்து பாடுவதில் வல்லவர் மாமூலனார். அகப்பாடல்களில் வரலாற்று செய்திகளை இணைத்து பாடுவதில் வல்லவர் மாமூலனார். அக்குரன் என்பவர் இடையெழு வள்ளல். அக்குரன் என்பவர் இடையெழு வள்ளல். பிஜிடிஆர்பி 2022 போர்நூலில் கேட்கப்பட்ட கேள்வி, எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே. இந்த பாடலை பாடியவர் ஔவையார். எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி வாழிய நிலனே என்ற பாடலை பாடியவர் ஔவையார். அரசியல் பிழையாத அறநெறி காட்டி பெரியோர் சென்ற வடிவழி பிழையாது குடமுதற்றோன்றியதொன்று பிறையின் வழிவழி சிறக்க என்று பாடியோர் மற்றும் பாட்டுடை தலைவனை சுட்டுக. மாங்குடிமருதன் தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழி என பாடியிருப்பாங்க. அரசியல் பிழையாத அறநெறி காட்டி பெரியோர் சென்ற வழிவழி பிழையாது குடமுதற்றோண்டி தொன்று பிறையின் வழிவழி சிறக்க என்ற பாடியோர் மாங்குடி மருதன். பாட்டுடை தலைவன் தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன். நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமீன் என்றுரைக்கும் புலவர் நரிவெரூஉ தலையார். நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமீன் என்றுரைக்கும் புலவர் நரிவெரூஉ தலையார். அருவி ஆர்க்கும் பெருவரை அடுக்கத்து குருதி ஒப்பின் கமழ்பூங்காந்தள் வரியணி சிறகின் வண்டு உணமலரும். எந்நூலில் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ளன அப்படின்னா நற்றிணை. அருவி ஆர்க்கும் பெருவரை அடுக்கத்து குருதி ஒப்பின் கமழ்பூங்காந்தள் வரியணி சிறகின் வண்டு உணமலரும். எந்நூலில் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ளன அப்படின்னா நற்றிணை. மெய்ப்புகு வன்கைவர் முயக்கம் என்று பாடியவர். மெய்ப்புகு வண்ணக் கைகவர் முயக்கம் என்று பாடியவர் ஔவையார். புலி சேர்ந்து போகிய கல்லலை போல ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானோ என்று வீரத்தை வெளிப்படுத்தும் புலவர் காவற்பிண்டு. புலி சேர்ந்த போகிய கல் அலை போல ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதே போர்க்களத்தானே என்று வீரத்தை வெளிப்படுத்தும் புலவர் காவற்பிண்டு. புகழ் எனின் உயிரும் கொடுக்குவர் பழியெனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர். அயர்விலர் என்ற பாடல் வழி ஆட்சியாளர்களின் கடமையை வலியுறுத்தும் மன்னர் கடலுள் மாய்ந்த இளம்பெரும் வழுதி. புகழ் எனின் உயிரும் கொடுக்குவர் பழியெனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர். அயர்விலர் என்ற பாடல் வழி ஆட்சியாளர்களின் கடமையை வலியுறுத்தும் மன்னர் கடலுள் மாய்ந்த இளம்பெரும் வழுதி. நுதல் பசந்தன்றோ தோள் சாயினவே திதிலை அல்குல் வரியும் ஆடின என் ஆகுவல் கொல் இவள் என்று பிரிவின் துயரை எடுத்தியமும் புலவர் நக்கீரர். நுதல் பசந்தன்றே தோள் சாயினவே திதிலை அல்குல் வரியும் வாடின என் ஆகுவல் கொல் இவள் என்று பிரிவின் துயரை எடுத்தியமும் புலவர் நக்கீரர்.
பிஜிடிஆர்பி 2022 ஆஃப்டர்நூனில் கேட்கப்பட்ட வினாக்கள். பதிற்று 10 அந்தாதி தொடையில் அமைந்துள்ள 10 4ஆம் 10. பதிற்று 10 அந்தாதி தொடையால் அமைந்துள்ள 10 4ஆம் 10. 8 தொகையில் 13 அடி சிற்றெல்லையும் 31 அடி பேரெல்லையும் கொண்ட இலக்கியம் அகநானூறு. இந்த வினா இதோட ஒரு 4-5 டைம் கேட்டிருக்காங்க. 8 தொகையில் 13 அடி சிற்றெல்லையும் 31 அடி பேரெல்லையும் கொண்ட இலக்கியம் அகநானூறு. போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை, பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். அடிகள் இடம்பெற்ற இலக்கியம் கலித்தொகை. போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை, பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். இவ்வடிகள் இடம்பெற்ற இலக்கியம் கலித்தொகை. வடமீன் புரையும் கற்பின் மடமொழி அறிவை தோழல வல்லதை நினதென விளைநீ பெருமிதத்தையே என்றுரைக்கும் புலவரைச் சுட்டுக கபிலர். வடமீன் புரையும் கற்பின் மடமொழி அறிவை தோழல வல்லதை நினதென விளைநீ பெருமிதத்தையே என்றுரைக்கும் புலவரைச் சுட்டுக கபிலர். முச்சங்கங்கள் இருந்தன என்பதற்கான சான்றுகள் எந்நூலில் காணப்படுகிறது? இறையனார் களவியலுரை. இதுவும் இதோட 2-3 டைம் கேட்கப்பட்ட வினாதான். முச்சங்கங்கள் இருந்தன என்பதற்கான சான்றுகள் எந்நூலில் காணப்படுகிறது அப்படின்னா இறையனார் களவியலுரை. பரிபாடலில் எழுத்து என்பது எதை உணர்த்தி வந்தது? ஓவியம். பரிபாடலில் எழுத்து என்பது எதை உணர்த்தி வந்தது? ஓவியம். கபிலரால் பாராட்டப்பட்டவர்கள் அகுதை அந்துவன். கபிலரால் பாராட்டப்பட்டவர்கள் அகுதை அந்துவன். புலவர் பாடாது வரைக என் நிலவரை என்று வஞ்சினம் கூறியவன் தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன். புலவர் பாடாது வரைக என் நிலவரை என்று வஞ்சினம் கூறியவன் தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன். டேஸ் கானவர் கலங்கு அகல் நெடுங்குழி மல்க வேங்கை பொன்மலி புதுவீ தா அவர்நாட்டு மணிநிறமால் வரை மறைதொரு இவள் அரைமலர் நெருங்கன் ஆர்ந்தன பணியே என்று பாடும் புலவர் கபிலர். கானவர் கலங்கு அகல் நெடுங்குழி மல்க வேங்கை பொன்மலி புது வீ தா அவர்நாட்டு மணிநிறமால் வரை மறைதொரு இவள் அரைமலர் நெருங்கன் ஆர்ந்தன பணியே என்று பாடும் புலவர் கபிலர். என் நிழல் வாழ்நர் செல்நிழல் காணாது கொடியன் எம் இறையென கண்ணீர் பரப்ப குடிபலி தூற்றும் கோலேன் ஆகுக என்று வஞ்சினம் பாடும் மன்னன் பாண்டியன் தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன். என் நிழல் வாழ்நர் செல்நிழல் காணாது கொடியன் எம் இறையென கண்ணீர் பரப்ப குடிபலி தூற்றும் கோலேன் ஆகுக என்று வஞ்சினம் பாடும் மன்னன் நெடுஞ்செழியன். யாருன்னா பாண்டியன் தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன். வலம்படு வாய்வாள் ஏந்தி களம்பட கடந்த கழல்தொடி தடக்கை ஆர்கலி நறவின் அதியர் கோமான் என்றுரைக்கும் பெண்பார் புலவர் ஔவையார். வலம்படு வாய்வாள் ஏந்தி களம்பட கடந்த கழல்தொடி தடக்கை ஆர்கலி நறவின் அதியர் கோமான் என்றுரைக்கும் பெண்பார் புலவர் ஔவையார். அடுத்ததாக UGTRB 2024 8 தொகையிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்கள். விருந்தெதிர் கொள்ளவும் பொய்சூழ் அஞ்சவும் அரும்பெறல் புதல்வனை முயங்க காணவும். இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் கலித்தொகை. விருந்தெதிர் கொள்ளவும் பொய்சூழ் அஞ்சவும் அரும்பெறல் புதல்வனை முயங்க காணவும். இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் கலித்தொகை. பிறந்து தவள் கற்றதன் தொட்டு சிறந்த நன்னாடு செகிற்கொண்டு நாள்தோறும் வளர்ப்ப. இவ்வரிகள் யாரை சிறப்பிக்கின்றன? கரிகால் வளவன். பிறந்து தவள் கற்றதன் தொட்டு சிறந்த நன்னாடு செகிற்கொண்டு நாள்தோறும் வளர்ப்ப. இவ்வரிகள் யாரை சிறப்பிக்கின்றன? கரிகால் வளவன். மனைக்கு விளக்கு ஆகிய வானுதல் கணவன் முனைக்கு வரம்பு ஆகிய வெண்வேல் நெடுந்தகை பாடல் கூறும் புறத்திணை வாகை புறநானூறு. புறநானூறில் வாகை பற்றிய பாடல். மனைக்கு விளக்கு ஆகிய வானுதல் கணவன் முனைக்கு வரம்பு ஆகிய வெண்வேல் நெடுந்தகை பாடல் கூறும் புறத்திணை வாகை புறநானூறில் இடம்பெற்றிருக்கு. பதிற்று 10 3ஆம் 10 யார் யாரை பாடியது? பாலை கௌதமனார் செல்கெழு குட்டுவனை பாடியது. பதிற்று 10 3ஆம் 10 பாலை கௌதமனார் செல்கெழு குட்டுவனை பாடியது. சிறுவெண் காக்கை 10 இடம்பெறும் நூல் ஐங்குறு நூறு. சிறுவெண் காக்கை 10 இடம்பெறும் நூல் ஐங்குறு நூறு. பாண்டியன் இளவந்திகை பள்ளி துஞ்சிய நன்மாறனுக்கு இளநாகனார் கூறிய கூற்று அறநெறி முதற்றே அரசின் கொற்றம். பாண்டியன் இளவந்திகை பள்ளி துஞ்சிய நன்மாறனுக்கு இளநாகனார் கூறிய கூற்று அறநெறி முதற்றே அரசின் கொற்றம்.
நிலனும் நீடிய இமயமும் நீ என்று பரிபாடல் எத்தெய்வத்தை கூறுகிறது? திருமால். நிலனும் நீடிய இமயமும் நீ என்று பரிபாடல் எத்தெய்வத்தை கூறுகிறது? திருமால். ஐங்குறுநூற்றில் முல்லைத்திணையை பாடியவர் பேயனார். ஐங்குறுநூற்றில் முல்லைத்திணையை பாடியவர் பேயனார். கோடல் குவிமுகை அங்கை அவிழ. கோடல் என்பதன் பொருள் வெண்காந்தல். கோடல் குவிமுகை அங்கை அவிழ. இதில் கோடல் என்பதன் பொருள் வெண்காந்தல். மாரி பித்திகத்து நீர்வார் கொழுமுகை இரும்பனம் பசுங்குடை பலவுடன் பொதிந்து என்ற குறுந்தொகை பாடலை பாடியவர் சிறைக்குடி ஆந்தையார். மாரி பித்திகத்து நீர்வார் கொழுமுகை இரும்பனம் பசுங்குடை பலவுடன் பொதிந்து என்ற குறுந்தொகை பாடலை பாடியவர் சிறைக்குடி ஆந்தையார். அகநானூற்றில் 2, 8 எண்களை கொண்ட பாடல்கள் எத்திணையை குறிக்கும்? குறிஞ்சி. பதிற்றுப்பத்தில் 4ஆம் பத்து பாடியவர் காப்பியாற்று காப்பியனார். பதிற்றுப்பத்தில் 4ஆம் பத்து பாடியவர் காப்பியாற்று காப்பியனார். இதோட 8 தொகையில் இதுவரைக்கும் நடைபெற்ற தேர்வுகள்லேருந்து கேட்கப்பட்ட வினாக்கள் முழுவதும் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில்